ஹாய் குட் luck. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா HTML entities decode அப்படிங்கிற ஒரு PHP ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணோம்னா யூஸ்வலாக HTML நம்ம இந்த ஆம்பர்சன் இந்த செமிகோலன் இதுக்கெல்லாம் என்டிட்டிஸ்ன்னு பேர். இது சில அந்த காப்பிரைட்லாம் வெப்சைட் கீழே பேஜில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி அண்டு சிம்பிள் போட்டு தான் நம்ம வந்து கொண்டு வருவோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அண்டு மட்டும் போடணுங்கிறப்ப இந்த ஆம்பர்சன்னா நம்ம அண்டை சொல்லணும். ஸோ அதே மாதிரியே இது வந்து ஆம்பர்சன் எல்டிங்கிறப்ப நமக்கு ப்ராக்கெட்ஸ் வரும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வரும். இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதே மாதிரியே வந்து நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த காப்பி ரைட்டுன்னு போட்டு ஒரு சி போட்டுருக்கோம், அதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் HTML இருக்குது. ஸோ இதை ஒரு PHP ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது வந்து ஒரு யூசர் இன்புட்டாக கூட இருக்கலாம். யூசர் என்ட்ரு பண்ணுறாங்க, நம்ம அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன்னா HTML _entity _decode $string. ஓகேவா? இதுக்குள்ள நம்ம HTML entity decodeங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், டீகோட் பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ரிங்கை. இப்போ டீகோடட் ஸ்ட்ரிங் ஏதோ ஒரு வேரியபிளுக்குள்ளே பாஸ் பண்ணிடும். டீகோடட் ஸ்ட்ரிங் டீகோடட் ஸ்ட்ரிங்கு அவுட்புட் வந்து எக்கோ $decoded string $decoded string echo h. இப்போ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தெரியும் இந்த ஆம்பர்சன் எப்படி வரும் பாரு. ஹலோ அண்ட் வெல்கம் டு த கோடிங் வேர்ல்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்துருச்சு. பட் நமக்கு அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இது நமக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து கொடுக்கும். இதுலே ஃப்ளாக்ஸ்ன்னு இருக்குது. ஆக்சுவலாக HTML entity syntaxல இது பக்கத்தில் ஃப்ளாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம 3 இது கொடுக்கலாம். ENT compat, ENT quotes. ENT compatனா டபுள் கோட்ஸ் அண்ட் லீவ் சிங்கிள் கோட்ஸ் அலோன் பண்ணிடும். ENT quotes வந்து will convert both double and single quotes. ENT no quotes வந்து will leave both double and single quotes unconverted பண்ணிடும். இப்போ அதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூசர் இன்புட்டை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆக்சுவலாக இந்த ஆம்பர்சன் #39 வந்து 39 செமிகோலன் வந்து சிங்கிள் கோட்ஸுக்கு உள்ளது. இதெல்லாம் சிங்கிள் கோட்ஸுக்கு HTML entities நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நம்ம என்கோட் பண்ணுறோம். UTF-8 கேரக்டர்னு கொடுத்துட்டோம். ENT கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ENT கோட்ஸ்னால் என்னென்னா வில் கன்வெர்ட் போத் அண்ட் டபுள் கோட்ஸ் ரெண்டையுமே கன்வெர்ட் பண்ணும். சிங்கிள் கோட்ஸையும் டபுள் கோட்ஸையும். இப்போ பாருங்கள், சிங்கிள் கோட்ஸ் we are coding வந்துருச்சா? இதுதான் சிங்கிள் கோட்ஸுக்கு HTML என்டிட்டியில் கொடுக்கறது. ஸோ இதோட ஜென்ரல் யூசேஜ் என்ன, யூசர் இன்புட், யூசர் என்ன என்டர் பண்ணுறாங்கிறத ஒரு வெப்சைட்டில் பார்க்குறதுக்கு. இப்போ பாஸ்வேர்டு என்டர் பண்ண நம்ம சைட்டில் பார்க்குறதுக்கு. அடுத்தது ஏபிஐயில் எப்படி வந்து பார்சிங் பண்ணுறது. ஏபிஐலேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வரும், அதை எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏபிஐன்னு வச்சுக்கோங்க, ஏபிஐயில் ஒரு ஸ்ட்ரிங் வருது. ஸோ இதை வந்து நம்ம பார்ஸ் பண்ணணுங்கிறப்ப HTML entity பண்ணுறப்ப வரும், இதுவும் வரும். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வரப்போ parsing data from external resources APIன்னு வச்சுக்கோங்க. அடுத்த டேட்டா பேஸ் ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரைவல். டேட்டா பேஸ் வந்து டிபி யூஸ் பண்ணல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரேட்டிங் க்ளீன் RSS ஃபீட்ஸு, கன்வெர்ட்டிங் டேட்டா ஃபார் இமெயில்ஸ் அப்போ வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். மெயில் ஃபங்க்ஷன் ஒன்று PHPயில் இருக்குது. ஓகே, பட் இந்த மெயில் ஃபங்க்ஷன் இங்கே ஒர்க் ஆகலை, எரர் காட்டுது. இந்த மெயில் ஃபங்க்ஷனை வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். PHPயில் மெயில்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறத யூஸ் கேஸஸ் வச்சு நம்ம வீடியோ போடுவோம். வேறு ஏதாச்சும் யூஸ் கேஸஸ் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பை.